ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம புத்தாண்டு ஸ்பெஷலாக ரவையை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ரவை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. சரி வாங்க இப்போ இந்த ரவை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, ஒரு 8 அளவுக்கு பாதாமை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். இப்போ இது லைட்டாக வறுப்பட்டதும் இது கூட ஒரு 20 போல் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இதனால் பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்தரலாம். ஸோ முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாயசத்துக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற அளவுக்கு இது வாயில் கடிப்பட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது நெய்லேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். இது நமக்கு 50 கிராம் அளவு இருக்குது. இப்போ ரவையை உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ நம்ம எப்பயுமே உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்தோம் இல்லையா, வெள்ளை ரவை, அதுதான் சேர்த்துருக்கேன். இது மாதிரி பாயசத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டே ரவையை நெய்யில் வறுத்துட்டு பண்ணுறம்போது பாயசம் அவ்வளோ நல்ல மணமாகவும் அதே அளவுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துடலாம். பால் நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. பாயசத்துக்கு நல்லா ரிச்சாக க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ரவை அடியில் போய் தங்கி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ நான் பேக்கெட் பால் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இதுவே நீங்கள் சைக்கிள்காரங்க கிட்ட வாங்கின பாலாக இருந்துச்சுன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். ஏன்னா நம்ம வெறும் பாலில் மட்டும் பாயசம் செஞ்சோம் அப்படின்னா இது ரொம்பவே கெட்டியாகி திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. பாயசமும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். ரவை வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கேங்க. இது நமக்கு இனிப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடுங்க. இப்போ சர்க்கரை உள்ளே சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பாயசம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை கரைஞ்சு நமக்கு பாயசம் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ. ஸோ குங்குமப்பூ முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்கிற போது பாயசத்துக்கு நல்ல ஒரு மணமும் லைட்டாக ஒரு எல்லோ கலரும் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரவை பாயசம் தயாராகிடுச்சு. பாயசம் ரொம்பவே திக்காக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரவை பாயாசம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பாயசம் தாங்க இது. டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.